விழித்திருன்னா விழிப்புணர்வுனா கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறது இல்லை. அதாவது ஒரு விஷயத்தில் என்னுடைய முழு கவனமும் இருந்தால், கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னுடைய மனம் ஒருநிலைப்பட்டு ஒரு இடத்துல குவியுது. அப்படி குவியும் பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த மனமே காணாமல் போய்விடுகிறது. அங்கே சக்தி ஓட்டம் மட்டுமே இருக்கும். அதுக்கு பேரு தான் விழிப்புணர்வு என்று பெயர். அந்த விழிப்புணர்வில் அப்படியே என் மைண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே ஃபோக்கஸ்டாக இருந்து, என் பாஸ்ட் ஞாபகமும் எனக்கு வரல, ஃப்யூச்சர் பற்றியும் நான் போகலை, அப்படியே லேசர் ஷார்ப்பாக நான் ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக நான் இருக்கும் பொழுது அந்த மனமே காணாமல் போய்விடுகிறது. அப்போது ஒரு விழிப்புத்தன்மைக்கு வர்றேன். அந்த நேரத்தில் எனக்குள்ள ஒரு பேரானந்தம் கிடைக்கிது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பாருங்க. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு எல்லையே கிடையாதுங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆனந்தத்தில் ஒரு மனிதன் இருப்பான். அதை அனுபவிச்சவனுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க. உலகமே இந்த கிரிக்கெட்ல வெறியா இருக்காங்க. கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு இதெல்லாம் வெறியா இருக்காங்க. இப்போ கிரிக்கெட் மேட்ச்ல உட்கார்ந்து ஒரு மேட்சை பார்க்குறீங்க. இப்போ லாஸ்ட் ஓவர், ஓகே, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், 6 பால் 22 ரன் இந்தியா அடிக்கணும், சரியா? இப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அடுத்த பால் அவன் போட போகிறான். அப்படியே ஸ்டேடியத்தில் ஒரு 80,000 பேர் 1,00,000 பேர் அப்படியே உட்கார்ந்துருக்கான். பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் மட்டும் இல்லை, டிவியில் அப்படியே கோடிக்கணக்கான பேர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட். அடுத்த பால் என்னன்னு தெரியாது, இது எப்படி நடக்க போகுது ஒருத்தருக்குமே தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மைண்டு எப்போ வேலை செய்யும்னா, அதுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயத்தை தான் மைண்டு வேலை செய்யும். தெரியாத விஷயத்தை மைண்டு போகவே போகாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த மொமெண்ட்டில் நீங்கள் பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஞாபகம் கிடையாது. உங்கள் ஆஃபீஸ் ஞாபகம் வராது, வீட்டு ஞாபகம் வராது, சோறு தண்ணி ஞாபகம் வராது, பொண்டாட்டி பிள்ளை ஞாபகம் வராது. முழு கவனமும் அந்த 1,00,000 பேர் ஸ்டேடியத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க அத்தனை பேரும் அடுத்த பால் என்ன ஆக போகுது அப்படிங்கிற தெரியாத ஒரு நிலையில ஒரு திறந்த மனசோட உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க தாரணான்னு பேர். அந்த மாதிரி மைண்டு லேசர் ஷார்ப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு அந்த உற்சாகம் வருது பாருங்க, உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு சக்தி உள்ள வேலை செய்யும். அதுக்கு பேரு தான் விழிப்புணர்வுன்னு பேர். மனம் விருத்தியற்ற நிலைன்னு சொல்றாரு பதாஞ்சலி. இது கிரிக்கெட் மேட்ச் தான் எனக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது, கிடையவே கிடையாது. கிரிக்கெட் மேட்ச் ஒன்றும் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கல. கிரிக்கெட் மேட்ச் ஒரு கருவியாக அங்கே இருக்கிறது. உங்கள் மனம் பாஸ்ட்டுக்கும் போகாம ஃபியூச்சருக்கும் போகாம அந்த ப்ரெசண்ட்டுக்குள்ள நிற்கிது பார்த்தீங்களா? அது நிற்கிறதுக்கு கிரிக்கெட் ஒரு கருவியாக அங்கே செயல்படுகிறது.